சத்ருகன்! என்னவாயிற்று அண்ணா? இவ்வளவு பெரிய மலையை கையில் எடுத்து செல்கிறான் என்றால் இவன் அசுரன். அவன் யார் என்று முதலில் தெரிந்து கொள்ளவே பெரிய உரு கொண்ட அவக்கம் அடைய செய்ய வேண்டும். எழுந்திருங்கள் வானரரே, யார் நீங்கள்? இவர் மயக்கமடைவதற்கு முன்னால் ராமா என்ற பெயரை கூறின அண்ணனுடைய பெயர் அல்லவா? எனக்கு இருக்கும் பக்தி உண்மை என்ற வானரர் இந்த நொய்ய நினைவிற்கு வர வேண்டும். காட்டுங்கள் மகாதேவா. இங்கு வாருங்கள். என்னை மன்னித்து விடுங்கள். அசுரன் என்று நினைத்து நாங்கள் தவறு செய்து விட்டோம். தாங்கள் இருவரும் நான் ராமன் அண்ணனின் தம்பி பரதன். தம்பி சத்ருகன். தம்பி பரதன் பிரபு ராமரின் தம்பிகளை இந்த முழு உலகத்திலும் வேறு யாரால் இந்த அனுமனை ஒரே அம்பால் மயக்கமடைய செய்ய முடியும்? பரதா, தம்பி சத்ருகன், உங்கள் இருவரையும் சந்தித்தது நான் செய்த பாக்கியம். வைத்தியரே, மலையை பெயர்த்து எடுத்து வந்து விட்டேன். நீ தாங்கள் தான் லட்சுமணரை காப்பாற்ற வேண்டும். தம்பியின் இடம் பாதங்களில் அல்ல, இதயத்தில். உன்னை போல் ஒரு தம்பி உயிர் தரும் தாயே, என் உயிரி. நாம் ஒரு தாய் வயிற்றில் பிறக்கவே என் லட்சுமணன் பரதன் சத்ருகனுக்கு இணையானவன் அனுமா. என் தம்பிகளில் ஒருவன் அனுமா. நீ செய்த இந்த உதவியை தம்பிகள் உதவி செய்வதில்லை, தோளோடு தோள் நிற்பார்கள். நான் தான் நன்றி கடன் பட்டுள்ளேன். இந்த புனிதமான பாதத்தில் இடம் கிடைத்துள்ளது. என்றுமே என்னை அங்கேயே வைத்திருங்கள். தங்களுக்கு சேவை செய்வதுதான் என் வாழ்வின் ஒரே லட்சியம். நிழல் போதும் ஐயா.